ஹலோ நான் பிரிவு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2024-25க்கு பிஇ பிடெக் பார்ட் டைம் ப்ரோக்ராம்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸில் பார்ட் டைம் ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் த்ரூ ஆன்லைன் மூலிமா cfa.annaunu.edu/cfa இந்த வெப்சைட் லிங்க் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 11th வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பேமெண்ட் ப்ராசஸ் வந்து March 15th இருந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31st வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருக்குது. நீங்கள் இந்த பிடெக் பார்ட் டைம் ப்ரோக்ராம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து பிஇ பிடெக் பார்ட் டைம் ப்ரோக்ராமுக்கு, அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் 2024-25க்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்குறோம். உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, தென் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிண்டி, தென் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட், ஓகேங்களா, சிஜி கேம்பஸ், ஏசிடெக் கேம்பஸ், தென் எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு பார்ட் டைம் ப்ரோக்ராம் இருக்குது. தென் அதே மாதிரி உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஐடி கேம்பஸ் திருச்சிலையும், தென் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டிலையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு 600 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். அதே எஸ்சி, எஸ்டி அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா 300 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். தென் உங்களுக்கு வந்து கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ, தென் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்ஸ், அப்படி இல்லைனா டிப்ளமோ லேட்டர் என்ட்ரி மார்க் ஷீட்ஸு, தென் 12th இருந்துச்சுன்னா லேட்டர் என்ட்ரி மார்க் ஷீட்ஸ் டிப்ளமோ வேணும், தென் டிப்ளமோ மார்க் ஷீட்ஸு, தென் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, தென் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, தென் ப்ரீவியஸ் ஒர்க் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸு இல்லை ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் நேட்டிவிட்டி வேணும், தென் மெடிக்கல் இன்கேஸ் உங்களுக்கு தேவையாக நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தாலோ இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் போய் படிச்சிருந்தாலோ சரி, உங்கள் நேட்டிவிட்டி மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்னென்ன கோர்சஸ் வந்து ஒவ்வொரு எந்தெந்த கேம்பஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஇஜி கேம்பஸ் கிண்டியில், ஓகேங்களா, அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் மெக்கானிக்கல், தென் எலக்ட்ரிக்கல் இருக்குது. தென் எம்ஐடி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிண்டி ஏசி டெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் டெக்னாலஜியும். தென் பிஐடி கேம்பஸ் திருச்சியில் பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இருக்குது. தென் பண்ருட்டி யூசிஇயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 years ப்ரோக்ராம் 8 semester. உங்களுக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:15 9:15 வரைக்கும் இருக்கும், ஆல் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே தனியாக வரும். நீங்கள் டிப்ளமோ வந்து டெஃபினட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதுதான் மேஜராக நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எலிஜிபிலிட்டி நீங்கள் தென் அது ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. டெஃபினட்டாக வந்து 2 years மினிமம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கான நீங்கள் எலிஜிபிலிட்டி என்னென்ன கோர்சஸ் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு ப்ரோக்ராம் வந்து யாராவது எலிஜிபிள், சிவில் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ், சிவில் இன்ஜினியரிங், சிவில் சாண்ட்விச் முடித்தவங்க, சிவில் அண்ட் ரூரல் இன்ஜினியரிங், சிவில் ஆர்கிடெக்சர், சிவில் அண்ட் ரூரல் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ட்ஷிப்பு, என்வரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், இந்த லிஸ்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெக்கானிக்கலும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கான எலிஜிபிலிட்டி, தென் எலக்ட்ரிக்கலுக்கான எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க, தென் லெதர் டெக்னாலஜிக்கான எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமா இதுலேருந்து 75%, தென் அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் 25 marks சொல்லியிருக்காங்க, 100 marks. இதை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எப்படி மார்க்ஸ் டிப்ளமோவில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஃபுல் டைமுக்கு வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th semester வரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் பேட்டர்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd year வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. லேட்டர் என்ட்ரினா 3rd-லேருந்து 6th வரைக்கும், பார்ட் டைம்னா 1 to 8, தென் அதே சாண்ட்விச் கோர்ஸ்னால் 1 to 7, ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸ்க்ளூடிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மார்க்ஸை கால்குலேட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 mark, 3 months கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 0 mark தான், 3 to 9 monthsனா 1 mark, 9 to 12 monthsனா 2 marks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் டிப்ளமோ மார்க்ஸ் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் தான் ரேண்டம் நம்பர் வச்சு உங்களுக்கு இன்கேஸ் காமனாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்யூனிக்கல் ரிசர்வேஷன்ஸ், ஓகேங்களா, உங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாராக இருக்குது, டிசபிலிட்டி கேட்டகரி யாராக இருக்குது. தென் கவுன்சிலிங் ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 rupees நீங்கள் பே பண்ணணும். ரீஃபண்டபிள், நான் ரீஃபண்டபிள் பார்த்தீங்கன்னா 300
ஓகேங்களா, ப்ளஸ் 18% GST. தென் SC/ST கேண்டிடேட்னா உங்களுக்கு இனிஷியேட் பேமெண்ட் வந்து 10,000 நீங்கள் அது பே பண்ணணும். நான் ரீஃபண்டபிள் கவுன்சிலிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 rupees வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கவுன்சிலிங்கு. தென் அதே மாதிரி எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கரண்ட்டாக எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஃபார்மேட் வந்து சப்ஸ்கிரைப் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அந்த ஃபார்மேட்டு, தென் எது மாதிரி இருக்கணும், இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தால் என்ன பண்ணிருக்கணும், ஜாயின் டேட்டு, அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, ரிலீவிங் ஆர்டர், இது மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிடெக் பார்ட் டைம் ப்ரோக்ராமுக்கு வந்து May 31 வந்து லாஸ்ட் டேட்டு. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, cfa.nid.edu/cfa இந்த வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் பிடெக் பார்ட் டைம் ப்ரோக்ராம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, டிப்ளமா கேண்டிடேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு டிப்ளமா கேண்டிடேட்ஸ் இன்றைக்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். Thank you.